எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்று ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பாராதே. நீரே அன்று ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பாராதே. தோத்திரம் யேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் யேசுநாதா. தோத்திரம் யேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் யேசுநாதா. தோத்திரம் செய்கிறோம் என்றாடியாதே நாமக்கே ஆதரவே. தோத்திரம் செய்கிறோம் என்றாடியாதே நாமக்கே ஆதரவே. தோத்திரம் செய்கிறோம் என்றாடியாதே நாமக்கே ஆதரவே. அல்லேலூயா. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 16:13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயரிட்டாள். இந்த பின்னணியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள். ஆகார் ஆபிரகாமின் வீட்டிலே வேலைக்காரியாக வந்தவள். அவளுக்கு ஸ்தோத்திரம், சாராளுக்கு குழந்தை தாமதித்த போது கர்த்தர் ஆகார் கர்ப்பவதியாகிறாள். அது அந்த காலங்களில் இருந்த ஒரு பழக்கம். ஆகினாலே ஆபிரகாம்க்கு அவள் குழந்தை பெறும்படி ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. குழந்தை பாக்கியம் கிடைத்த உடனே சாராளை அவள் என்ன செய்கிறாள்? அற்பமாய் எண்ணுகிறாள். இப்பொழுது சாராளுக்கு அது மனக்கசப்பை உண்டாக்குறது. ஆபிரகாமிடத்திலே போய் முறையிடுகிறாள். ஆபிரகாம் அந்த இடத்துல என்ன சொல்றான்னு சொன்னாச்சுன்னா, அங்கே சின்ன சின்ன சலசலப்பு, சில மன கஷ்டம் வருது. ஆபிரகாம் சொல்லுகிறாள், அவள் உன் வேலைக்காரி தானே, நீ அவளை உன் இஷ்டப்படி செய், நீ அவளை அந்த இடத்துல பார்ப்பீர்கள் சொன்னால். இந்த வார்த்தை கேட்ட உடனே சாராள் ஆகாரை சற்று கடினமாக நடத்தினாள். கடினமான்னு சொன்னால் கொஞ்சம் அவளை கடிந்து கொண்டாள் அல்லது கடினமாக நடத்தினாள். இந்த கடினமான அந்த காரியத்தை நடத்தினதை அவள் கண்டபோது அது அவளுக்கு மன கஷ்டப்பை ஏற்படுத்தினபடினாலே அவள் வீட்டை விட்டு என்ன செய்தாளாம்? என்ன செய்தால்? ஓடி போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பகல்ல தான் ஓடி இருக்கணும். இனி இந்த இடத்துல நாம் இருந்தாச்சுன்னா நமக்கு கஷ்டம் சொல்லி சாராளின் அந்த கஷ்டம் என்று உணர்ந்து வீட்டை விட்டு என்ன செய்யலாம்? ஓடினாள். ஓடினது ஆபிரகாமுக்கு தெரியாது, சாராளுக்கும் தெரியாது. எப்படி அவர்கள் வெளியே போன போதும் இவ ஓடினாள். எங்க ஓடினான்னு சொன்னாச்சுன்னா தன்னுடைய தகப்பன் வீடு அல்லது எகிப்துக்கு நேராக ஓடினாள். ஓடின போது கர்த்தருடைய தூதன் அவளை சந்தித்தார். என்றால் ஒரு மனுஷன் சந்தித்தது போல கர்த்தர் அவரை சந்தித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் வசனத்திலே கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே அங்கே சந்தித்து, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். எங்க இருந்து வர்றாய், எங்க போகிறாய்? அல்லேலூயா. இந்த சம்பவம் ஒரு மனிதனை சந்தித்தது போல நாம் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மனிதர்களை சந்திக்க ஒரு மனித அமைப்பிலே பல இடங்களில் வந்திருக்கிறார். இந்த நிகழ்வு எப்படி நடந்தது என்று தெரியாது. ஆனாலும் தன்னை சந்தித்த ஆண்டவருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று என்ன செய்தாள்? பெயரிட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனத்திலே என்னை காண்பவரை
நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி அந்த இடத்திற்கு லகாய்ரோய் என்று பெயரிடப்பட்டது. காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். என்னை யாருமே காணல, ஆபிரகாமும் சாராளும் பார்க்கக்கூடாத நிலையில் ஓடி வந்து விட்டேன் என்று அவள் வனாந்தரத்தில் வந்தபோது கர்த்தர் அவளை சந்தித்து பேசின போது தன்னை காண்கிற தேவன் என்று அவருக்கு பெயரிட்டாள் என்று சொல்லப்பட்டது. காண்கிறவர் என்றால் ஸ்தோத்திரம், அதாவது எகிப்தியர்களை குறித்து சொல்லும்போது அவர்கள் ஒரு தேவனுக்கு ஒரு பெயர் இடுகிறார் என்றால் அந்த பெயருக்கேற்ற கிரியைகளை வெளிப்படுத்தக்கூடிய அர்த்தத்தில் அந்த காரியம் செய்யப்படுகிறது. ஸோ காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பல இடத்திலே தன்னுடைய பெயரை நான் சர்வ வல்லமுள்ள தேவன், உன்னுடைய நாமம் அதிசயமானவர், இப்படி பல பெயர் அவரே இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். சில தேவ பிள்ளைகள் அவருக்கு என்னை காண்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலே ஆகார் அவருக்கு கொடுத்த பெயர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்வதை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் நம்மை காண்கிறவர். இவ யாருமே என்னை பார்க்கவில்லை என்று எண்ணின போது கர்த்தர் அவளோடு பேசின போது எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டபோது என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 115ஆம் அதிகாரத்திலே புறஜாதிகளுடைய தேவனை குறித்த ஒரு கருத்தை தாவீது சொல்லுகிறார். ஸ்தோத்திர, புறஜாதிகள் தாவீதை நோக்கி உன் தேவன் எங்கே, உன்னுடைய தேவன் எங்கே என்று கேட்கிறார்கள். அப்பொழுது தாவீது புறஜாதிகளுடைய தேவனை குறித்து சொல்லும் போது அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கண்கள் இருந்தும் காணாது, அவைகள் மனிதனுடைய கைவேலையாக இருக்கிறது, அவைகள் விக்கிரகங்கள் என்று சொல்லுகிறார். காதுகள் இருக்கும், கேட்காது, கண் இருந்து என்ன செய்யாது. பட் நம்முடைய தேவன் காண்கிற தேவன் என்பதை சொல்லுகிறார். அந்த இடத்திலே நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் நம்மை காண்கிற தேவன். கண்களை உண்டாக்கினவர் காணாரோ என்று சொல்வதை பார்க்கிறோம். நாம் நம்முடைய பார்வை, நாம் ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய பொருளை ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸ்லாம் பார்க்க முடியும். தெளிவாக ஒரு 10 அடிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் நம்மால பார்க்க முடியும். நம்முடைய பார்வை விட கழுகினுடைய பார்வை 5-6 மடங்கு அதிகமானது என்று சொல்லுகிறார்கள். ஒரு தூரத்தில் எரியக்கூடிய ஒரு விளக்கை ஒரு 2-3 மைலுக்கு அப்பால் இருந்து கூட நம்மால் பார்க்க முடியும். ஒரு கழுகு கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும், கிரியை செய்யக்கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவும் இல்லை. அந்த வசனத்திலே பார்க்க கூடாதபடி அவருடைய கண்கள் என்ன செய்யல, இருள, அது எழுதப்படல, உண்மைதான். கை குறுகவில்லை, காது மந்தமாகவில்லை, அப்ப கண்ணு என்ன செய்யல, இருளடையவில்லை. His eyes also are not dimmed that it cannot see. பார்க்க கூடாதபடி அவருடைய கண்கள் என்ன செய்யல, மந்தமாகவில்லை. ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இப்ப நாம யங் ஸ்டேஜில் நல்ல பார்வை இருக்கலாம், வர வர பார்வை என்ன செய்யலாம், மங்கள் அடையலாம். பட் தேவன் பார்க்கத்தக்கவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் பார்க்கின்ற காட் சைட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு 5 வார்த்தையை உங்களை என்கரேஜ் பண்ணும்படி சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். ஆண்டவர் ஒரு நாள் யாக்கோபோடு கூறுகிறார், லாபான் உனக்கு செய்கிற எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன்.
The Lord said to Jacob that I have seen all that Laban is doing to you, against you. உனக்கு எதிராக லாபான் செய்து கொண்டிருக்கின்ற எல்லா காரியத்தையும் நான் என்ன செய்கிறேன், காண்கிறேன். கண்ட ஆண்டவர் லாபானுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தாரா? லாபானை ஆண்டவர் அழித்தாரா, தண்டித்தாரா என்று வேதத்தில் எழுதப்படவில்லை. அது ஒருவேளை நடந்திருக்கலாம். ஆனாலும் இங்கே லாபான் இப்படி செய்கிறானே என்று மனம் வருந்திக் கொண்டிருந்த யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் உனக்கு செய்கிற எல்லாவற்றையும் நான் என்ன செய்றேன், காண்கிறேன். எல்லாவற்றையும், சிலவற்றை அல்ல. இந்த லாபானை குறித்து பார்க்கும் போது லாபான் வீட்டிலே யாக்கோபு சொல்லு போகிறான். அவனுடைய உறவினனாய் இருந்தாலும் 14 வருஷம் சம்பளமே இல்லாம 2 மனைவிகளுக்காக என்ன செய்யறான், வேலை செய்யறான். ராகேலை தருவேன் என்று சொல்லி லேயாலை கொடுத்து விட்டான். அது ஒரு வஞ்சனை. 6 வருஷத்துல 10 முறை சம்பளத்தை என்ன செய்தானா, மாற்றினான். யாக்கோபு சொல்லுகிறான், உன்னுடைய தகப்பன் என்னை வஞ்சித்தான் என்று சொல்லுகிறான். 10 முறை சம்பளத்தை மாற்றினான். இன்னும் நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கையில் அவனுக்கு பலவித இன்னல்களையும் இடுக்கண்களையும் அவன் கொடுத்தான். ஆனாலும் அவன் எத்தனையோ இன்னல்களை கொடுத்தாலும் ஆண்டவர் லாபான் யாக்கோபுக்கு தீங்கு செய்ய ஒருபோது என்ன செய்யல சொல்லுங்க, அனுமதிக்கவில்லை. இன்னும் நீங்க வேதத்தில் பார்க்கும்போது God never allowed him to hurt Jacob. அந்த லாபாங்குவது அவருடைய செயல். அதை அவருக்கு சித்தமான வேளையில் செய்வார். ஆனால் நம்மை நஷ்டப்படாதபடி ஆண்டவர் நமக்கு விரோதமாய் செய்யக்கூடிய எல்லா சதிகளில் இருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். இதுக்கு அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டால் தாவீதை அழிக்கவும் அவனுக்கு பல தீங்குகளை கொடுக்கவும் அவனுடைய மாமனாகிய சவுல் தொடர்ந்து என்ன செய்தான் சொல்லுங்க, செய்தான். தன்னுடைய மருமகனாகிய தாவீதுக்கு தீங்குகளை தொடர்ந்து செய்தான். ஆனாலும் ஆண்டவர் தாவீதை என்றைக்காவது சவுல் கையில ஒப்பு கொடுத்தாரா? வேதம் சொல்லுகிறது, சவுல் அனுதினமும் தாவீதை அழிக்கும்படி தேடினாலும் கர்த்தர் தாவீதை சவுலின் கையில் ஒருபோது என்ன செய்யல, ஒப்பு கொடுக்கவில்லை. சவுல் செய்த எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். தாவீதுக்கு எதிராக என்னென்னலாம் செய்தானோ, என்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணானோ எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் அதை ஒருபோது என்ன செய்யல, அனுமதிக்கல, தீங்கு செய்ய அனுமதிக்கல. பைபிள்ல ஒரு வசனம் உண்டு, 105ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் வாசிங்க. 105:14. அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல், அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள், இது ஆபிரகாம் மற்றும் ஆரம்ப காலங்களிலே அவர்கள் அந்நியர்களுடைய தேசத்தில் குடியிருந்தார்கள். கொஞ்சம் மக்களாயிருந்தார்கள். தங்கள் தேசத்தில் அந்நியர்களுடைய தேசத்தில் பரதேசிகளைப் போல் இருந்தார்கள். பட் உண்மையாக இருந்தார்கள். அந்த நாட்களிலே கர்த்தர் அவர்களை ஒடுக்க ஒருவருக்கும் இடம் கொடாமல் ராஜாக்களை, அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த ராஜாக்களை கடிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு விரோதமாய் யார் என்ன செய்த கிரியைகளை செய்தாலும் பார்க்கிறவர். அந்த கிரியைகள் நமக்கு எதிராக வாய்க்காதபடி செய்வார். வேதம் சொல்லி, உனக்குரமாய் எழும்பு ஆயுதங்கள் அது தேவனுடைய செயல். நமக்கு விரோதமாய் யார் என்ன செய்வதை குறித்து கலங்க வேண்டாம். கர்த்தரை காண்கிற
போகும்படி செய்வார். அவர்கள் சதிகளாயிருக்கலாம். வேதத்தில் பார்க்கிறோம், தானியேலுக்கு எதிராக சதிகள் செய்தார்கள். ஆண்டவர் அந்த சதிகளை முறியடித்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு அற்புதமான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அபிமெலேக்கு சாராள் மேல் ஆசைப்பட்டு அவளை தன் வீட்டுக்கு எடுத்துச் செல்லுகிறார். ஸ்தோத்திரம். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு மாலை நேரத்திலே ஒரு தூக்கத்தை கட்டளையிட்டார். அந்த தூக்கத்திலே ஆண்டவரே வந்து சொப்பனத்தில் எச்சரித்து அவளை தொடும்படிக்கு அவன் அவளுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அபிமெலேக்கு சாராளை தன் எடுத்துக்கொண்டான். அவள் அழகுள்ள பெண் என்று எண்ணி எடுத்துக்கொண்டான். இரவு நேரத்துக்கு முன்பாக அவனுக்குள்ள ஒரு தூக்கம் உண்டாகிறது. தூங்குகிறார். தூக்கத்திலே சொப்பனத்தில் ஆண்டவர் வந்து, அவள் வேறொருடைய மனைவி, அவளை தொடுவாய் என்றால் நீ செத்தாய். அவளை தொடுவதற்கு ஆண்டவர் அவளுக்கு என்ன செய்ய இடம் கொடுக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை காண்கிறவர். நமக்கு விரோதமாய் யார் என்ன காரியங்களை செய்தாலும் ஆண்டவர் அறிந்து ஸ்தோத்திரம் செயல்படுகிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லிவிட்டு அடுத்த கருத்துக்குள் நான் வர விரும்புகிறேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ஆச்சுங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே பாடுபட்டதை அறிந்து கஷ்டங்கள் பட்டதை அறிந்த ஆண்டவர் அவர்களை விடுவிக்க இறங்கினதை பார்க்கிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க அனுக்கிரகம் செய்யும். இந்த வாரத்தின் நாட்களை ஆசீர்வதித்து தாரும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் ஆண்டுடைய கிருபை இரக்கம் உண்டாவதாக. பெரிய காரியங்களை செய்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.